ஃபங்க்ஷன்லாம் எப்ப நடந்தாலும் ஒரு சிறந்த பேச்சாளர் இருந்தாருன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு கலந்துக்கோங்க அப்படின்னு இன்விடேஷன் வைப்பாங்க இல்லையா? அதுவும் பிரபலமான பேச்சாளர் அப்படின்னா உலகத்துல எங்க ஒரு நடந்தாலும் ஒரு இன்விடேஷன் வைப்பாங்க. நம்ம ஆளுங்க இருக்கிறாங்கன்னா வாங்க வந்து பேசுங்க அப்படிங்கிறத கூப்பிடுவாங்க இல்லையா? இப்ப அது போல ஒரு பப்ளிக் இன்டர்நேஷனல் பிகரா மாறிட்டாரு ஜெலன்ஸ்கி அவர்கள், தாங்க உக்ரைனோட அதிபர். அதனால இப்ப ஸ்வீடன்ல ஒரு ஆனுவல் நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடந்துக்குது. அது வந்து கலந்துக்குங்க. நீங்க போர்ல இருக்கிறீங்க, பிஸியா இருக்கிறீங்கன்னு தெரியுது. உங்களோட பிஸி ஷெட்யூல்ல வீடியோ கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஸ்வீடன் தரப்பு வந்து இன்விடேஷன் வச்சிருப்பாங்க போல இருக்குது. நான் தயாருங்க அப்படிங்கிறதோட அவர் கலந்துக்கிறாரு. அப்படி கலந்துக்கும் போது அங்க கேள்வி எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா? அதுக்கு பதில் சொல்லிக்கிறாரு. நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஸ்கிரீன் அமைச்சு அவர் பேசிக்கிறாரு. எல்லாரும் கேட்டுக்கிறாங்க. அவங்க ஆசைப்படுற மாதிரி சில வார்த்தைகள்லாம் நம்ம ஜெலன்ஸ்கி அவர்களும் சொல்லிக்கிறாரு. சரி, அப்படி என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய போர்ல ரஷ்யா மேல நம்ம சாங்ஷனை போடுறோம். அப்படி சாங்ஷனை போடும்போது ரஷ்யா அதை எப்படி சுத்தி வளைச்சு அந்த சாங்ஷனை ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கறதான் கண்டுக்குச்சு. அது மட்டும் இல்லாம நம்மளோட நட்பு நாடுகள் இருக்கிறாங்கல்ல, அங்க இருக்கக்கூடிய சில கம்பெனிகளே ரஷ்யாவுக்கு சுத்தி வளைச்சு உதவுறதுல ரொம்ப அதிக அளவுல ஆர்வம் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப ரஷ்யா எங்க மேல அதிக அளவுல தாக்குதல் பண்ணுது இல்லையா? அந்த தாக்குதல் பண்ணக்கூடிய ஆயுதங்களை எடுத்து வச்சு நோண்டி பார்த்தோம்னா தெரியுது, பெருமளவுல இந்த யூரோப்பா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், அவங்களோட உதிரி பாகங்கள் தான் அந்த மிசைல்ல அதிகமா இருக்குதுங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்புலன்னு சொல்லிக்கிறாரு. அது கூடவே இந்த ரஷ்யா இருக்கிறாங்கல்ல, அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிக்குதுங்க இந்த சோசியல் மீடியால. எந்தெந்த பகுதியில், இந்த லத்தீன் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட், யூரோப்னு எல்லா பகுதிகள்லயும் இந்த ரஷ்யா வந்து இந்த மீடியா ஸ்பேஸ் வந்து அதிகமா வச்சுக்கிறாங்க, மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பேஸ். அதனாலதான் நாங்க என்னமோ தோத்துட்டு இருக்கிற மாதிரியும் ரஷ்யா என்னமோ ஜெயிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ரஷ்யா இந்த இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, அதுலயும் கொஞ்சம் கட்டுப்பாடு பண்ணணும். ஏன்னா ரஷ்யாவோட நரேட்டிவ் தான் எடுத்து வந்து பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் கூட பாருங்க, ஏதோ உக்ரைன் நியூஸ் தான் சொல்றேன், ஆனா ரஷ்யாவோட சைட்ல இருந்து பேசுற மாதிரியா இருக்குது இல்லையா? என்ன பண்றதுன்னு தெரியல. அது போல வந்து நடக்கக்கூடிய சூழ்நிலை எடுத்து பேசுறதுனாலயோ இல்ல நானும் ஒருவேளை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுல வந்து நானும் அதுல தெரியாம, அவங்களுக்கு தெரியாம ரஷ்யாவோட நரேட்டிவ் பார்த்து வந்து உங்ககிட்ட பேசுறான்னு தெரியல. அது மாதிரி அவர் சொல்லிக்கிறாரு. இது போல வந்து ரஷ்யா தான் டாமினேட் பண்ணுது, இந்த மீடியாவா இருக்கட்டும், இந்த சாங்ஷனை வந்து டாமினேட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறார். அவரோட புலம்பல் கொஞ்சம் நியாயமானது போலதான் தெரியுது. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள்லாம் இருக்கிறாங்களே, அவங்க தரப்புல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் வர மாதிரி தெரிய வருது. என்னன்னா இப்ப ஜெர்மனி தரப்புல இருந்து சொல்ல ஆரம்பிச்சுக்கிறாங்க, ஏங்க இந்த யூரோப்பியன் யூனியனா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், இப்போ கரண்டா உக்ரைனுக்கு ஆயுத உதவி பண்ணிட்டு இருக்கல ஜெர்மனியான நம்ம தாங்க அதிகமா பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஏங்க பண்ணோன்னு, வளர்ந்த நாடுகள் பொருளாதார ரீதியா அதிகமா நம்மளோட எக்கனாமி வைஸா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கல்ல, அவங்க பண்ணட்டுங்க, நம்ம ஏங்க அதிகமா பண்ணணும் அப்படிங்கிறதோட ஜெர்மனி தரப்புல கேட்கற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா சமீப காலமா எல்லாரும் அமைதியா இருக்கும்போது நான் கொடுக்குறேன்னு முந்திட்டு போய் கொடுத்தது ஜெர்மனி. இப்ப இவங்க வந்து இப்படி கேட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப ஜெர்மனி கொடுக்கறதா சொல்லிக்கிறாங்க, இப்ப கொடுக்க வேண்டிய சில முக்கியமான பொருட்கள்லாம் இதுக்கப்புறம் தடைபடுமா அப்படின்ற கேள்வி வந்துருக்குது. அது மட்டும் இல்லாம சில சமிகைகள், சில செய்திகள், இந்த ரூமர்ஸா இருக்கும் இல்லையா, அரசல் புரசலா, அதுல இருந்து வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்கும்போது பிரான்ஸ் தரப்புல இருந்து கொஞ்சம் மனமாற்றம் ஆயிடுறாங்க. அதனால பிரான்ஸ் வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, உக்ரைன் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இதுக்கு மேல நம்ம உதவுனது போதுங்க. அதாவது உக்ரைனுக்கு உதவணும் தான், உக்ரைனுக்கு எல்லாம் பண்ணும் தான், ஆனா கொஞ்சம் உதவுனதெல்லாம் போதுங்க. டைரக்டா இதுக்கு மேல எய்டு அது பண்ணலாம் இது பண்ணலாங்கிற வேலையெல்லாம் வேண்டாம், முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல பிரான்ஸ் தரப்புல முடிவெடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அதுக்கான செயல்கள்ல ஈடுபடுவாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம, ஏங்க ரஷ்யா கோச்சிட்டீங்களா? என்னங்க தெரியாம பண்ணியாச்சு, இல்ல நடந்து போச்சு, மனசுல வச்சுக்கலாங்களா? என்னங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நீங்க? நம்மளா அப்படியா பழகி இருக்கிறோம்? நம்மளோட உறவெல்லாம் எப்படிப்பட்ட உறவு? என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க அப்படிங்கிறது போல கொஞ்சம் பின்னாடி கன்வின்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது பிரான்ஸ் தரப்புல இருந்து. உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இல்ல. ஏன்னா கமுக்கமா இருக்கிறாங்க பாத்தீங்களா, எப்ப இந்த நிஜர்ல பீஸ புடுங்கினாங்களோ ரஷ்யா, அப்பத்துல இருந்து கொஞ்சம் கமுக்கமா இருக்கிறாங்க பிரான்ஸ். கொஞ்சம் கோபம் வந்துச்சு அந்த சமயத்துல. அதனால ஸ்டால்க் மிசைல் 2-3 கொடுத்துட்டாங்க. அதுலயும் வேற நம்ம ஜெலன்ஸ்கி அவர்கள் கையெழுத்துலாம் போட்டு காமிச்சிருந்தாரு. இப்ப எந்த பக்கம் திருப்பி பார்த்தாலும் அந்த ஸ்கால்ப்ல கையெழுத்து போட்டதான் தெளிவா வச்சுக்கிறாங்க. வெறுப்பேத்துற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதோட தெரிய வருது. அது மட்டும் இல்லாம சமீபத்துல இந்த ஜெர்மனி இருக்கிறாங்களே, நம்ம டாரஸ் மிசைல உக்ரைனுக்கு கொடுத்தே ஆகணும், அதுதான் ரஷ்யா வந்து கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறது போல ஜெர்மனி தரப்புல பேசிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஜெர்மனியோட டாரஸ் மிசைல கொடுத்துருவாங்களா? ஆனா என்னங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்படி பேசுறீங்க, அந்த பக்கம் அப்படி பேசுறீங்க. ஒரு பக்கம் நம்ம தான் அதிகமா கொடுக்குறோம், கம்மி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது போல பேசுறாங்க. இன்னொரு பக்கம் டாரஸ் மிசைல கொடுத்தாதான் உக்ரைனுக்கு ரஷ்யாவோட அட்டாக்கிங் ரேட்டை கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க.
என்ன நடக்குது என்ன சொல்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் இந்த ஸ்வீடனோட கதைக்கு வருவோம். இந்த ஸ்வீடன்ல இது போல பேசியிருக்கிறாங்களா. அப்புறம் இந்த ஸ்வீடன்ல இருந்து இன்னொரு செய்தி வந்துக்குது. என்னன்னா, இந்த ஸ்வீடனுக்கு உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறாரு. ஒரு நாள் வரும், ஸ்வீடனும் உக்ரைனும் ஒன்னா சேர்ந்து இது போல ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கான நாள் வரும். ஏன்னா ஆல்ரெடி யுனைடெட் கிங்டமா இருக்கட்டும், ஜெர்மனியா இருக்கட்டும், போலாண்டா இருக்கட்டும், ரொமேனியாவா இருக்கட்டும், செக்கா இருக்கட்டும், துருக்கியா இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து உக்ரைன்ல ஃபேக்டரி அமைச்சு ஆயுதங்களை தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது ஸ்வீடனான நீங்களும் இங்க உக்ரைனுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது போல இங்க ஃபேக்டரி அமைச்சு ஆயுதங்கள் நல்ல எக்யூப்மெண்ட்டை தயாரிச்சோம்னா நல்லா இருக்கும். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதிகமான ஆயுதங்களை உற்பத்தி பண்ணி ஒன்னா டெவலப் பண்ணி ஒன்னா சந்தோஷமா ஸ்ட்ராங்கா இருக்கலாம் அப்படிங்கிறதோட ரெக்வஸ்ட் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஸ்வீடனுக்கு வச்சுக்கிறாங்க. இதை ஸ்வீடன் கேட்டுட்டு உக்ரைனோட ஜாயின் பண்ணிக்குவாங்களா அப்படின்ற கேள்வி வருது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடக்கக்கூடிய சில முக்கியமான சம்பவங்கள் இதெல்லாம். அப்புறம் அப்படியே இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு போயிடலாம். இப்ப இஸ்ரேலுக்கு உண்மையாலுமே அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது சீனா தான் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. காரணம் என்னன்னா, இந்த சீனாவோட கார்கோ கண்டெய்னர்ஸ் இருக்குல்ல, அதுல ஒரு முக்கியமான நிறுவனம் தான் காஸ்கோ ஷிப்பிங். இவங்க வந்து தற்போதைக்கு நாங்க இஸ்ரேலோட போக்குவரத்தை கட் பண்றோம், சிப் பண்றதை கட் பண்றோம், சுத்தி வளைச்சுக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த செங்கடல் இருக்குல்ல, இந்த செங்கடல்ல இந்த ஹவுதிஸ் இந்த இடத்துல தடுத்து நிறுத்தினதுனால இந்த பிரிட்டன் இருக்கிறாங்களா அவங்களுக்கு ஜேன்னு வியாபாரம் ஆகுது. இப்படியே பண்ணுங்க ஹவுதிஸ், வெல்டன் அப்படிங்கிறது போல பிரிட்டன் தரப்புல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இப்ப ஹவுதிஸ் அந்த செங்கடலை தடுத்து நிறுத்துறதுனால ஜியூஸ் கனால் வழியா போக முடியாது. இப்ப அப்படி இருக்கக்கூடிய ஷிப் எல்லாம் எந்த பக்கம் சுத்தி போனா ஆப்பிரிக்காவை சுத்தி இந்த மெடிட்டரேனியன் சி வழியா உள்ள போகணுமா. அப்படி உள்ள போகும்போது ஸ்ட்ரெயிட் ஆஃப் கில்பர்டார் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. இது பிரிட்டனோட ஒரு பகுதி, பிரிட்டனுக்கு சொந்தமான ஒரு பகுதி. ஏன்பா அங்க ஸ்பெயின் தான் இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸ்பெயின் தாங்க, ஆனா அந்த இடம் மட்டும் பிரிட்டனுது, புரியுதுங்களா? எந்தெந்த இடம்லாம் முக்கியமா இருக்குதோ அந்தந்த இடம்லாம் இப்போ வரைக்கும் இந்த பிரிட்டனும் சரி பிரான்ஸும் சரி கைப்பிடிக்குள்ள வச்சுக்கிறாங்க. இந்த வழியா உள்ள போகணும் அப்படின்னா கூட கப்பம் கட்டுவா. ஏன்னா இந்த பக்கம் எப்படி ஜியூஸ் கனாலுக்கு கப்பம் கட்டுவீங்க, அதே போல அங்கேயும் பிரிட்டனுக்கு ஜேன்னு வியாபாரம் ஆகுது அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அதனாலதான் இந்த செங்கடல்ல பெருமளவுல அமெரிக்காவை யூகே கட்டுப்படுத்துது. ஏன்பா எனக்கு வியாபாரம் ஆயிட்டு இருக்கு, அதுல மண்ணலி ஓட்டுற போல இருக்குது, ஏதோ ஹவுதியோட தயவுனால எனக்கு ஏதோ வியாபாரம் ஆகுது, நீ என்ன எப்படி பண்ற, அமைதியாரு, தாக்குதல் பண்ணுவான், அமைதியாரு அப்படிங்கிறது போல கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், ஏன்பா இந்த மெடிட்டரேனியன் சி வழியா போகக்கூடிய அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் கில்பார்டர் இருக்குல்ல, அது பிரிட்டனோட பகுதி தான், ஆனா அங்க எதுவும் டோல் வாங்குற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அதாவது அங்க மறைமுகமான பல ஃபீஸ் இருக்கு. சில பகுதிகளை நீங்க நுழையணும், சில பகுதி வழியா போகணும்னா நீங்க ஃபீஸ் கட்டி தான் ஆகணும். ஆங்கரிங் பண்ண ஒரு காசுன்னு ஏகப்பட்ட ஃபீஸஸ் இருக்கு. சில நேரங்கள்ல சில இடங்கள்ல ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பத்தி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா இன்கம் அதிக அளவுல இப்ப யூகேக்கு வந்துகிட்டு இருக்கு. பல கார்கோ கண்டெய்னர் அந்த வழியா போயிட்டு இருக்கிறதுனால இன்கம் ஜேன்னு யூகேக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம நீங்க கமெண்ட் செக்ஷன் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, இது கில்பர்டர், நான் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பேன், கில்பர்டார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சில நேரங்கள்ல ஈஸின்னு சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், பிரச்சனை வராது. அது போல பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சில நேரங்கள்ல பேரை மாத்தி சொல்றது. உங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கும் பட்சத்துல வீடியோ கீழே அந்த நேம் டைப் பண்ணிடுறேன் ஸ்பெல்லிங்கோட. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தொடர்ந்து அடுத்த செய்திகளை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். மொத்தம் இந்த செங்கடல நடக்கக்கூடிய பிரச்சனையினால யூகேக்கு வருமானம் ஜேன்னு இருக்கு அப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா எகிப்து காசா இந்த பார்டர்ல, இந்த ரஃபா கிராசிங் பார்டர், இதெல்லாம் பல தடவை செய்திகளை பார்த்துருப்போம். இப்படி இருக்கும்போது அந்த கிராசிங் வழியா யாரும் வந்துடக்கூடாது இல்லையா, அதனால ஃபென்சிங் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க எஜிப்த் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. வீடியோ பதிவு வந்துருக்குது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எஜிப்ட் தரப்புல யாருமே காசாக்குள்ள இருந்து வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப அதிகமான ஃபென்சிங் போட்டு பாதுகாத்து வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல எஜிப்த் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருந்தது. இப்ப அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இது ஒரு விஷயம் தெரியுது, யாருமே இந்த காசாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு நேரடியா உதவுறதுல முன் வர்றதுக்கு ரெடியா இல்லை. அதுவும் அண்டை நாடுகள் யாருமே ரெடியா இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஜோர்டன் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, யாராவது இந்த மீள் குடியமைப்பு பண்ணலாம் அப்படிங்கிற பேச்சு யாராவது அடிபட்டுச்சுன்னா நல்லா இருக்காது, சரி வராது அப்படிங்கிறதுல ஜோர்டனோட அரசர் தரப்புல இருந்து வருது. எஜிப்தோட இப்ப தற்போதைய பிரசிடென்ட் இருக்கிறால எல்சிசி அவர்கள், முன்னாடி அவர் தான் இருந்தாரு, இப்ப சமீபத்தில் எலெக்ஷன் திரும்பி ஜெயிச்சிருந்தாரு, அவர் தரப்புல இருந்து அது போல வந்திருக்குது. அதனால இந்த ரெண்டு அண்டை நாடுகளும் இஸ்ரேலுக்கு எகைன்ஸ்டா இல்லை. ஆனா ஒரு வேளை அங்க இருக்கக்கூடிய மக்களை வெளியனுப்பலாம் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வேற மாதிரி போயிடும் அப்படிங்கிறதுல
இந்த 2 நாடுகளும் தெளிவா இருக்கிறாங்க. அதனாலதான் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிய வருது. சரி, ஏன் இது போல மீள் குடியமைப்பு பண்ண என்ன பிரச்சனை? அங்க இருக்கிற மக்களை கூப்பிட்டு உள்ள வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வரும். அது நியாயமான ஒரு கேள்விதான். இப்ப அந்த மக்கள் உள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சுட்டு எல்லா பகுதியும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து முழுசா அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால ஒரு நல்ல எண்ணத்துல கூட இது போல மக்களை வெளியே விடக்கூடாது அப்படிங்கிறது போல இருக்கலாம் அப்படிங்கறத சிலர் சொல்றாங்க. ஏன்னா இப்ப வரைக்கும் ஐநா சபையில இந்த காசா, வெஸ்ட் பேங்க் இது 2 ஸ்டேட்ஸோ ஒரு நாடா மாத்தி கொடுத்துருங்க அப்படிங்கறத கேட்டுக்கிறாங்க. நாளை பின்ன அங்க மக்களே எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னா அதுல எங்களோட பகுதி அப்படின்னு மாத்தி அங்கீகாரம் பண்ணிட்டாங்கன்னா, சொன்ன உடனே ஓகே நான் அங்கீகாரம் பண்றேன்னு பல நாடுகள் ஒத்துக்கிட்டாங்கன்னா இப்பவே ஒண்ணும் பண்ண முடியல, தாக்குதல் பண்றாங்க, இதுவே நிறுத்ததுக்கு முடியல. நாளைக்கு இஸ்ரேல் அமுக்கும் போது ஏதாவது பண்ணுவாங்களா? எதுவும் பண்ண முடியாது. அதனால இந்த இடத்துல இது போல இவங்க செய்யறது நியாயம்தான் அப்படிங்கிறதோட சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, சமீபத்துல இஸ்ரேலோட வடக்கு பகுதியில ஒரு மிசைல் தாக்குதல் நடந்தது. அது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த தாக்குதலை இப்ப ஈராக்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் போர்ஸ் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. நாங்க தான் செஞ்சோம், நாங்க தான் க்ரூஸ் மிசைலை ஏவணும் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. இப்போ இத்தனை நாளா சிரியால இருந்தும் சரி, லெபனான்ல இருந்தும் சரி, தாக்குதல் பண்ணும்போது பதிலடி கொடுக்கும் விதமா அவங்களோட ஃபைட்டர் ஜெட்ஸ் அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்ப ஈராக்ல இருந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இஸ்ரேல் ஈராக்கு போவாங்களா? ஃபைட்டர் ஜெட்டை முழுவதுமா சிரியாவை கிராஸ் பண்ணி ஈராக்ல போய் தாக்குதல் பண்ணுவாங்களா? ஏன்னா ஈராக்ன்றது மிகப்பெரிய பிரச்சனையான இடம். அந்த இடத்துல என்னதான் அமெரிக்காவோட பிரசன்ஸ் இருந்தாலும் அங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு. அந்த அமைப்புகள்லாம் தாண்டி போய் அங்க தாக்குதல் பண்ணுவாங்களா? இப்ப என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது போல இருக்கு. இஸ்ரேலுக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. இது தடுக்க முடியல, இதுக்கு பதிலடி கொடுக்க முடியல, இதுக்கு சரியான அடி கொடுக்க முடியல அப்படின்னா இந்த தாக்குதல் அதிகமாக ஆரம்பிக்கும். லெபனான்ல இருந்து குண்டுகள் வந்தாதானே நீ பதிலுக்கு லெபனான் அடிப்ப, சிரியால இருந்து குண்டுகள் வந்தாதானே நீ பதிலுக்கு சிரியா அடிக்கிறீங்க, அதெல்லாம் அண்டை நாடா இருக்குது, ஈஸியா அடிக்கிறீங்க. இப்ப எப்படிங்க நீங்க ஈராக் போய் அடிப்பீங்க, நாங்களும் பாக்குறோம் அப்படிங்கிறது போல இந்த தாக்குதல் இருக்கு. இந்த தாக்குதலுக்கு சரிவர பதிலடி இஸ்ரேல் கொடுக்கல அப்படின்னா இஸ்ரேலுக்கு பல தாக்குதல்கள் ஈராக்ல இருந்து நடக்கும் இதுக்கு மேல அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இப்போ ஈராக்ல இருந்து ஒரு ராக்கெட் வருது, கொண்டு போய் லெபனான்ல கொண்டு ஓட முடியாது இல்லையா அப்படிங்கிறதோட சொல்றாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். மொத்தம் ஒரு விஷயம் தெரியுது, இந்த பிரச்சனை யாரு வந்தாலும் சரி, அமெரிக்காவோட அதிபரே இங்க பிரச்சனையை நிறுத்துங்கன்னு சொன்னாலும் யாரை நிறுத்ததுக்கு தயாரா இல்லை. இது கையை மீறி போயிருச்சு அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஸ்பார்க்குக்காக தான் வெயிட்டிங் அப்படிங்கிறாங்க. ஏன் இங்க என்ன பிரச்சனை? அப்படி இது கையை மீறி போயிடுச்சுன்னா அமெரிக்காக்கு என்ன நடக்கும்? இதனால அமெரிக்காக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிற பல கேள்வி இருக்குல்ல. இதை தெளிவா நம்ம அடுத்த பதிவுல கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். எப்படி நம்ம இந்த ஆப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில சம்பந்தம் இருக்கோ, அதே போல இப்போ இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு எதிர்காலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவுல தெளிவா பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.